Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம NCERT 11th biology இருக்க second lesson biological classificationல 100 MCQ solve பண்ணலாம். So first question போலாம். Which of the following characteristics are used by the Whittaker for the classification of organism னு கேட்டிருக்காங்க. So mode of nutrition correct, thallus organization correct, phylogenetic relationship correct. So இதுக்கு answer D all of the above தான். அதுக்கு நம்ம வந்து kingdom ஓட classification history எல்லாம் பார்க்கலாம். First two kingdom classification இருந்தது. அதை classify பண்ணவர் வந்து Carolus Linnaeus. அவர் என்னென்ன கிளாஸிஃபை பண்ணாருன்னா பிளான்டி அனிமலியான்னு கிளாஸிஃபை பண்ணார். நெக்ஸ்ட் த்ரீ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இருந்தது, அதை கிளாஸிஃபை பண்ணவர் ஹீக்கல். அவர் புரோட்டிஸ்டான் புதுசாக ஒரு கிங்டம் ஃபார்ம் பண்ணி புரோட்டிஸ்டா பிளான்டி அனிமலியான்னு த்ரீ கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணார். நெக்ஸ்ட் ஃபோர் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணது கோப்லாண்டு. அவர் வந்து மோனராவையும் இன்க்ளூட் பண்ணி மோனரா புரோட்டிஸ்டா பிளான்டி அனிமலியான்னு ஃபோர் கிங்டமாக ப்ரப்போஸ் பண்ணார். நெக்ஸ்ட் ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தான் ஆர்ஹெச் விட்டேக்கர் ப்ரப்போஸ் பண்ணது, ஃபங்கையும் சேர்த்து. அது எந்த இயரில் ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னா 1969. நெக்ஸ்ட் சிக்ஸ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கால் ஊயிஸ்னு அந்த சயின்டிஸ்ட் நேமு அவர் ப்ரப்போஸ் பண்ணது. இந்த சிக்ஸ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை வந்து த்ரீ டொமைனாகவும் நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு என்னென்ன டொமைன் அப்படின்னா மோனிராவை வந்து டூ டொமைன்ஸாக பிரிச்சுக்கிட்டாரு. மொனிராவை ஆர்கியா, பாக்டீரியா, நெக்ஸ்ட் யூகேரியான்னு. இந்த யூகேரியான்ற டொமைனில் தான் மீதி 4 கிங்டமும் வரும். ஆர்கியா பாக்டீரியான்றது மோனிராவை கிளாஸிஃபை பண்ணி வந்த 2 டொமைனு. ஸோ நம்ம இந்த விட்டேக்கர் கிளாஸிஃபை பண்ண 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்குள்ள க்ரைட்டீரியாலாம் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். செல் ஸ்ட்ரக்சரு, பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். இதுதான் அந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோட க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆர்கானிசம்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிங்டம் டு நாட் ஹேவ் நியூக்ளியர் மெம்பரேன் கேட்டிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாத கிங்டம் எது அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து சி, மோனிரா. மோனிராவில் நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சென்ட்டாக இருக்கும். அதே கிங்டம் அனிமேலியாவில் செல்வால் ஆப்சென்ட்டாக இருக்கும். அனிமேலியா செல்வால் ஆப்சென்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சென்ட்டாக இருக்கிறது கிங்டம் மோனிரா. புரோட்டிஸ்டா ஆர் சிங்கிள் செல்ட் யூகேரியாட்ஸ். ஆமாம், புரோட்டிஸ்டா ஆர் சிங்கிள் செல்ட் யூகேரியாட்ஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். இதே மோனிரா வந்து ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, புரோட்டிஸ்டா வந்து யூகேரியாட்ஸ், மோனரா ப்ரோகேரியாட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிக்மெண்ட் இஸ் பிரசன்ட் இன் சியானோபாக்டீரியா. சியானோபாக்டீரியாவில் எந்த பிக்மெண்ட் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் குளோரோஃபில் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம். ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் அண்ட் கேன் லிவ் வித்தவுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமலுமே உயிர் வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மைக்கோபிளாஸ்மா, ஆப்ஷன் ஏ. மைக்கோபிளாஸ்மான்றது தான் இந்த ஸ்மாலஸ்ட், அதாவது 0.03 மைக்ரோமீட்டர் தான் இதோட சைஸு. இது வந்து மைக்கோபிளாஸ்மால லேக்ஸ் செல்வால். மைக்கோபிளாஸ்மாட்ட செல்வால் கிடையாது, ஆனால் பட் செல் மெம்பரேன் ப்ரெசென்ட்டாக இருக்கும் மைக்கோபிளாஸ்மால. நம்ம எல்லாரும் தப்பாக அசியூம் பண்ணிடுவோம், அதாவது செல்வால் ஆப்சென்ட்டாக இருக்குன்னா செல் மெம்பரேன் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு செல் மெம்பரேன் ப்ரெசென்ட். லேக்ஸ் செல்வால் பட் செல் மெம்பரேன் இஸ் ப்ரெசென்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ராசஸஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டாவோட ரீப்ரொடக்ஷனில் இது எதெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைனரி ஃபிஷன், பட்டிங், ஆமாம் கரெக்ட். செல் ஃபியூஷன், ஜைகோட் ஃபார்மேஷன் கரெக்ட். ஸ்போர் ஃபார்மேஷன் அண்ட் சிஸ்ட் ஃபார்மேஷன் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் டி ஆல் ஆஃப் த போ. நம்ம இதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். பைனரி ஃபிஷன் பட்டிங்கிறது வந்து வெஜிடேட்டிவ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன்ன்றது செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸ்போர் ஃபார்மேஷன், சிஸ்ட் ஃபார்மேஷன்ன்றது வந்து ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் டி ஆல் ஆஃப் த போ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் கம் அண்டர் த குரூப் கிரைசோஃபைட்ஸ். கிரைசோஃபைட்ஸ்னா கிரைசோஃபைட்ஸ்க்கு கீழே எந்தெந்த ஆர்கானிசம்லாம் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான், டயாட்டம்ஸ் அண்ட் டெஸ்மிட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம புரோட்டிஸ்டாவோட கிளாசிஃபிகேஷனை ஷார்ட்டாக சொல்கிறேன். கிங்டம் புரோட்டிஸ்டா. ஓகே, ஸோ இது வந்து கிரைசோஃபைட்ஸ். கிரைசோஃபைட்ஸ் ஒன்று, டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ், அடுத்து யூக்ளினாய்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்லைம் மவுல், அடுத்ததாக இருக்கிற டிவிஷனுக்கு வந்து புரோட்டோசோவா. ஸோ புரோட்டிஸ்டாவில் இதெல்லாம் கிளாஸிஃபை ஆகும். இந்த கிரைசோஃபைட்ஸ்லேயே 2 டிவைட் ஆகும். அதுதான் என்னென்னா டயாட்டம்ஸ், டெஸ்மிட்ஸ். டயாட்டம்ஸ் தான் சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன். இந்த டெஸ்மிட்ஸ் வந்து கோல்டன் ஆல்கை. டெஸ்மிட்ஸ் கோல்டன் ஆல்கை, சாரி. ஸோ டயாட்டம்ஸ்க்கு வந்து டயாட்டம்ஸோட செல்வால் தான் சிலிக்காவால் மேட் ஆனது. அதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னா இப்படி சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கும்.
அதான் அந்த செல் வால் வந்து சோப் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றது வந்து டயாட்டம்ஸ்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அமீபாய்டு புரோட்டோசோவான்? அமீபாய்டு புரோட்டோசோனுக்கு எது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகான்னு சொல்லுவோம்ல அதோ. ஸோ அமீபாய்டு புரோட்டோசோனுக்கு எக்ஸாம்பிள் ஆன்சர் டி என்டமீபா. இப்போ இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ட்ரைபனோசோமா அப்படின்றது எந்த டைப் ஆஃப் புரோட்டோசோவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவான். ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ணுதல்ல அதான் ட்ரைபனோசோமா. ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவான் காசிங் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஸோ நெக்ஸ்ட் பாரமீசியம் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் புரோட்டோசோவான்னு கேட்டிங்கன்னா சிலியேட்டட் டைப் ஆஃப் புரோட்டோசோவான். சிலியா இருந்ததுன்னா சிலியேட்டட் டைப்பு, ஃபிளாஜெல்லா இருந்ததுன்னா ஃபிளாஜெல்லேட்டட் டைப்பு. சூடோபோடியான்ற ஃபால்ஸ் ஃபீட் இருந்ததுன்னா அது அமீபாய்டு புரோட்டோசோவான். அமீபாய்டு புரோட்டோசோவான்ல சூடோபோடியா இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Which of the following is used extensively in biochemical and genetic work? இதுக்கு ஆன்சர் நியூரோஸ்போரா. நியூரோஸ்போரான்றது என்ன கிளாஸ் ஆஃப் ஃபங்கைல இருந்து வருது அப்படின்னா ஆஸ்கோமைசிட்டிஸ். ஸோ அகரிகஸ் வந்து பெசிடியோமைசிட்டிஸ், அதாவது பிராக்கெட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்களா பெசிடியோமைசிட்டிஸ். ஆல்டர்னேரியா அப்படின்றது டியூட்ரோமைசிட்டிஸ் கிளாஸ் ஆஃப் ஃபங்கைல சேர்ந்தது. டியூட்ரோமைசிட்டிஸ் தான் ஃபங்கை இம்பர்ஃபெக்டை. ஃபங்கை இம்பர்ஃபெக்டைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதோட வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் நம்மளுக்கு தெரியும். அதோட செக்ஷுவல் மோட் வந்து இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்கப்படலை. ஃபங்கை இம்பர்ஃபெக்டை. ஸோ மியூக்கர் வந்து எக்ஸாம்பிள் ஃபைகோமைசிட்டிஸ். ஃபைகோமைசிட்டிஸ் தான் ஆல்கல் ஃபங்கை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. நியூரோகெமிக்கல் அண்டு பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க்கில் யூஸ் ஆகிறதுக்கு நியூரோஸ்போரா அந்த இதுதான் யூஸ் ஆகுது, அந்த ஸ்பீசிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎம்வினா டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஹேஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகுல்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தப்பு. இதுக்கு ஆன்சர் டிஎம்வி வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகுல் தான் இருக்கும். இவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட், இது தப்பு. அப்போ ஸோ ஆன்சர் ஏ. இந்த டிஎம்வில தான் கேப்சிட் இருக்கும். இந்த டிஎம்வியோட கேப்சிட் அதோட டிவிஷன் வந்து 2130, அதாவது 2130 கேப்சோமியர்ஸ் இருக்கும். இந்த கேப்சிட்ல, அதாவது டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல உள்ள கேப்சிட்ல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் பாக்டீரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிலாம் கரெக்ட் அப்படின்னு. தே ஆர் த மெம்பர் ஆஃப் த கிங்டம் மோடரா. ஆமா, பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் மோடரா. சோல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் மோடரா யாருன்னா பாக்டீரியா. They live in extreme habitats such as hot springs, deserts, snow and deep oceans. ஆமா கரெக்ட். They show the most extensive metabolic diversity. கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் டி ஆல் ஆஃப் த above. பாக்டீரியாவோட ஷேப், பேசிக் ஷேப் இருக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். காக்கை, அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப்ல உள்ளது. நெக்ஸ்ட் பேசிலை, ராட் ஷேப்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்பைரில்லா, ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிறது பாக்டீரியாவுக்கு வந்து ஸ்பைரில்லான்னு நேம். நெக்ஸ்ட் விப்ரியோ இருக்கு, கமா ஷேப்டு பாக்டீரியா. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காக்கை அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இருக்கு, ஸ்டெஃபிலோகாக்கஸ் இருக்கு. பேசிலைனா லாக்டோபாசிலஸ், இந்த கேர்டுக்கு இதாக யூஸ் ஆகுதுல லாக்டோபாசிலஸ் அந்த பாக்டீரியா. ஸ்பைரில்லாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைருலம் வாலுட்டன்ஸ். நெக்ஸ்ட் விப்ரியோக்கு பார்த்துட்டுனா விப்ரியோ காலரா டிசீஸை காஸ் பண்ணுற பாக்டீரியா விப்ரியோ காலரா. ஸோ இதுக்கு ஆன்சர் டி ஆல் ஆஃப் த above. நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கிரைசோஃபைட்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் எது அப்படின்னு கேட்குறாங்க. தே ஆர் parasitic form which cause diseases. இது கிடையாது. இது வந்து parasitic form which cause diseases in animals அப்படின்றது வந்து புரோட்டோசோவான்ல வந்துடும். இந்த இது they have the protein rich layer called pellicle. இது வந்து யூக்ளினாய்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். யூக்ளினாய்ட்ஸ். They have indestructible cell wall layer deposited with silica. இதான் கரெக்ட். நம்ம சொன்னோம்ல அந்த டயாட்டம்ஸ்ல சிலிக்காவால மேடான செல் வால் இருக்கு. சிலிக்கா செல் வால் இதுல டயாட்டம்ஸ் வந்து கிரைசோஃபைட்ஸோட ஒன் ஆஃப் தி டிவிஷன் தான். இதோட ஃபிட்டிங் கூட இப்படி சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால அதுதான். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் ஃபார் டைனோஃபிளாஜெலேட்ஸ் ஃபிளாஜெல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்காங்க. இந்த சிங்கிள் ஃபிளாஜெலம் லை சிங்கிள் கிடையாது, அதில் இருக்கிறது டபுள். சிங்கிள் கிடையாது, 2 ஃபிளாஜெல்லா. ஆமா, 1 லைஸ் லாங்கிடியூட்னல், அதர்ஸ் டிரான்ஸ்வர்ஸ்லி. ஆமா இது கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மால செல் வால் கிடையாது, ஹேஸ் நோ செல் வால். இது கரெக்ட். அவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ 1 வந்து ஆப்ஷனல் இருக்கணும். இதுல இல்லை, இது தப்பு. ஏன் வராது. ஓகே, இதெல்லாம் வரும். மைக்கோபிளாஸ்மா இது ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம், இதுவும் கரெக்ட். 2 இருக்கணும். அப்போ இதுல இல்லை, இது வராது.
அடுத்து மைக்கோபிளாஸ்மா cannot survive without oxygen. மைக்கோபிளாஸ்மாவால சர்வே பண்ண முடியும். அப்ப 3 தப்பு. அப்ப 3 இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் இதுதான். சி தான் ஆப்ஷன். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Read the given statements and answer the question. It includes unicellular as well as multicellular fungi. In multicellular form, hyphae are branched and septate. Conidiophore produces conidia exogenously in chain. Sexual spores or ascospores produced endogenously in chain. Fruiting body is called ascocarp. இதெல்லாம் எதோட characteristics? Identify the correct class of fungi which have all the above given characteristics. Ascocarp அப்படின்னா இது வந்து ascomycetes வந்துரும். Ascomycetes sac fungi. Answer B இருக்கு. Next, match the class of fungi given in. Wait a minute. Match the class of fungi given in column 1 with their common name given in column 2 and select the correct option. இதுக்கு வந்து Phycomycetes கேட்டிருக்காங்க. Phycomycetesக்கான கரெக்டான மேட்ச் வந்து இதுல algal fungi. Wait a minute. Phycomycetesக்கான கரெக்டான மேட்ச் இதுல algal fungi. ஏவுக்கு தேர்டு, ஏவுக்கு செகண்ட் algal fungi. ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் டியும் இருக்க முடியாது. ஆப்ஷன் சியும் டியும் இருக்க முடியாது. Ascomycetesக்கு sac fungi. பிக்கு 1. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட். Match the terms given in column 1 with their examples given in column 2 and choose the correct option கேட்டிருக்காங்க. Ascus ஓட எக்ஸாம்பிள் பெனிசிலியம், பெசிடியோமைசிஸ் குள்ள எக்ஸாம்பிள் அகரிகஸ், புரோட்டிஸ்டால யூக்ளினா வரும், சியானோபாக்டீரியானா ஸ்பைருலினா, அனிமேலியால ஸ்பாஞ்சஸ் வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Match the class of fungi given in column 1 with their examples given in column 2 and choose the correct option சொல்லியிருக்காங்க. ஆஸ்கோமைஸ்டிஸ்ல பெனிசிலியம் வரும், ஃபைகோமைஸ்டிஸ்ல ரைசோபஸ். டிக்கு 1. அப்போ ஆப்ஷன் ஏ இருக்க முடியாது, ஆப்ஷன் சி இருக்க முடியாது. ஏக்கு 2. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். இதனால நம்ம மற்ற ஆப்ஷன் பார்ப்போம். பெசிடியோமைசிஸ்க்கு ஆன்சர் உஸ்டிலாகோ, அகரிகஸ் பக்ஷினியா உஸ்டிலாகோ வரும். யூட்ரோமைசிஸ்க்கு ஆல்டர்னேரியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெஃபர் டு த கிவன் ஃபிகர்ஸ் ஆஃப் த பாக்டீரியா அண்ட் செல் அண்ட் நாஸ்டாக் அண்ட் சூஸ் த ஆப்ஷன் which shows the correct label for the structures marked as A, B, C, D and E. ஸோ ஏ வந்து செல்வால். அப்போ ஏ செல்வால் இதுக்கு. அப்போ சி வந்து கிடையாது, டி கிடையாது. இதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. பி பார்ப்போம். பி வந்து செல் மெம்பரேன். அப்போ ஓகே. சி வந்து டிஎன்ஏ ஹெட்ரோசிஸ்ட் கிடையாது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சூஸ் த கரெக்ட் நேம்ஸ் ஆஃப் த டிஃபரெண்ட் பாக்டீரியா கிவன் பிலோ அக்கார்டிங் டு தர் ஷேப். ஸோ ஸ்பெரிக்கலாக இருக்கிறது காக்கை, இதுக்கு வந்து பேசிலஸ் ராட் ஷேப்பாக இருக்கிறது, ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறது ஸ்பைரில்லம், ஸோ கமா ஷேப்பில் இருக்கிறதுக்கு பேர் விப்ரியோ. இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஏ, பி, சி given below. ஏ வந்து யூக்ளினா, பி பாரமீசியம், சி அகரிகஸ். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். when a moist bread is kept exposed in air it becomes moldy and black because ஏன்னா spores are present in the bread. இது ஃபைகோமைஸ்டிஸ்ல இருக்கும். ரைசோபஸ்னு ஃபங்கோட ஒன் ஆஃப் த கிளாஸ் ஆனால் ஃபைகோமைஸ்டிஸ்ல ரைசோபஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. ரைசோபஸ் அதாவது நம்ம பிரெட் மோல்டுன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த பிரெட் வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு ரீசனு, பிரெட் மோல்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் சம் வைரஸஸ் ஆர்என்ஏ இஸ் பிரசன்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டிஎன்ஏ இண்டிகேட்டிங் தட். அது ஏன்னா ஆர்என்ஏ கேன் டிரான்ஸ்ஃபர் ஜெனடிக் மெட்டீரியல். சாரி, இப்போ வந்து வைரஸ் ஒரு ஆர்கானிசத்தை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதோட டோட்டல் மிஷினரி, இந்த டிஎன்ஏ அந்த மாதிரி உள்ள ஜெனட்டிக் மிஷினரியை வந்து வைரஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக இருக்கணும். ஸோ ஆர்என்ஏ வந்து ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் ஹெரிடிட்டரி மெட்டீரியலை. ஸோ வந்து வைரஸ் வந்து ஆர்என்ஏ வச்சிருக்கு, அதனால தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Mustilago causes plant diseases called smuts because Mustilago வந்து ஸ்மட்டை ஏன் காஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் டி. their affected parts become completely black. இதுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம் இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு. ஏன் சி ஆப்ஷன் வரக்கூடாது? அந்த சி வந்து அந்த ஃபங்கஸோட ட்ரைட் அவங்க கேட்டிருக்கிறத வச்சு பார்த்தா நம்ம அந்த ஹோஸ்ட்ல என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத தான் அவங்க மெயின் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A fungus containing cells with 2 nuclei from different genomes. Their nuclei do not fuse but divide independently and simultaneously as new cells are formed. This fungi belongs to. இதுக்கு ஆன்சர் பி பெசிடியோமைசிஸ். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேல் ஹைஃபே எடுத்துக்கங்க. இதுதான் மேல் ஹைஃபே. நெக்ஸ்ட் ஒரு ஃபீமேல் ஹைஃபே எடுத்துப்போம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் வேற கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மேல் ஹைஃபே, இது ஃபீமேல் ஹைஃபே.
இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இது மேல், இது ஃபீமேல். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி சாரி, ரெண்டு ஃபியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஸோ அந்த நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆகாம சைட்டோபிளாசம் மட்டும் ஃபியூஸ் ஆகாது. நியூக்ளியஸ்லாம் அப்படியே தனித்தனியாக இருக்கும், ஃபியூஸ் ஆகாமல் செப்பரேட்டாக. புரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அதோட மேலோட நியூக்ளியை எல்லோவா இருக்கிறது, ப்ளூ கலரை நம்ம இண்டிகேட் பண்ணுறது ஃபீமேலோட நியூக்ளியை. இது ரெண்டும் இதுமாரி ஜாயின் ஆகாமல், அதாவது ஃபியூஸ் ஆகாமல் இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக இருக்கும். இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம டைகேரியான்னு. டைகேரியானா ரெண்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்கிறது, டைகேரியாட்டிக் ஸ்டேஜ். ஸோ இதுக்கு ஆன்சர் டி, பெசிடியோமைசிட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which class of fungi lack the sex organs but the process of plasmogamy is brought about by the fusion of the two vegetative or somatic cells? lack the sex organs அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து பெசிடியோமைசிட்டிஸ் தான். பெசிடியோமைசிட்டிஸ் நம்ம பிராக்கெட் ஃபங்கின்னு சொல்லுவோம். பெசிடியோமைசிட்டிஸ்ல தான் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்காது. இன் பெசிடியோமைசிட்டிஸ் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆப்சென்ட். sex organs absent but sexual reproduction is present. Sexual reproduction is present. So இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகணும். Refer to the statement and answer the question. Once the sexual stage of the members of the Deuteromycetes were discovered, they were often moved to X and Y. Identify X and Y. இந்த டியூட்ரோமைசிட்டிஸ்ல வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கின்னு சொல்லுவோம். ஏன்னா அதோட வெஜிடேட்டிவ் ஃபேஸும் ஏசெக்சுவல் ஃபேஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும். இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஸோ இது இந்த செக்ஷுவல் ஸ்டேஜ் டிஸ்கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது ஆஸ்கோமைசிட்டிஸ்க்கும் பெசிடியோமைசிட்டிஸ்க்கும் மூவ் ஆயிடுது. அதுக்கு தான் இது கேட்டிருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Scientist X demonstrated that extract of the infected plants of Y could cause the infection in healthy plants. இது என்னன்னா MW பெய்ஜர்னிக் வந்து டொபாக்கோ இன்ஃபெக்டட் பிளான்ட் ஆஃப் டொபாக்கோ வந்து அதோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து மற்ற ஹெல்தி பிளான்ஸ்க்கு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. எந்த இயர்ல அப்படின்னா MW பெய்ஜர்னிக் எந்த இயர்ல அப்படின்னா 1898ல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போனால் இதுக்கு ஆப்ஷன் பி. பிளாடர் வார்ட் அண்ட் வீனஸ் ஃப்ளை ட்ராப் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். பிளாடர் வார்ட்டும் வீனஸ் ஃப்ளை ட்ராப்பும் என்னத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இன்செக்டிவரஸ் பிளான்ட், இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்ஸ் வந்து பிளாடர் வார்ட்டும் வீனஸ் ஃப்ளை ட்ராப்பும். கேப்சில் வந்து கேப்சோமியர். இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ வைரல் டிசீஸ். வைரல் டிசீஸ் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து காலரா. இது எல்லாமே வைரல் டிசீஸ் தான். காலரா வந்து பாக்டீரியல் டிசீஸு. இது காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து விப்ரியோ காலரே, முன்னாடியே பார்த்த மாதிரி தான். ஸோ இதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ஆல்கே. ஃபங்கைக்கும் ஆல்கேக்கும் இருக்க அசோசியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் லைக்கன் தான். மைக்கோரைசா வந்து ஃபங்கைக்கும் மைக்கோரைசா வந்து மியூச்சுவல் அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கை பிளஸ் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஃபங்கைக்கும் ஆல்கைக்கும் உள்ள சிம்பயாட்டிக் அசோசியேஷனுக்கு பேர் லைக்கன். The genetic material of virus include. வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி ஆர்என்ஏவா அப்படி இல்லை. ஒன்லி டிஎன்ஏவும் கிடையாது, டிஎன்ஏ ஆர்என்ஏ போத் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலில் ரெண்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்க முடியாது. ஸோ இதுக்கு ஆன்சர் டி தான். ஆர்என்ஏவா இருக்கலாம், இல்லைன்னா டிஎன்ஏவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டொபாக்கோ மொசைக் வைரஸ் எடுத்துக்கோங்க. டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் எஸ்எஸ்ஆர்என்ஏ. இதே பாக்டீரியோஃபேஜோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎஸ்டிஎன்ஏ. ஸோ பாக்டீரியோஃபேஜ் டிஎஸ்டிஎன்ஏ. ஸோ இதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டைகேரியன் ஃபார்மேஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆஸ்கோமைசிஸ் அண்ட் பெசிடியோமைசிஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். ஆன்சர் ஏ. கிளாம்ப் கனெக்ஷன் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன். கிளாம்ப் கனெக்ஷன் எந்த ஃபங்கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கையில். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ, பெசிடியோமைசிஸ் தான். ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டு ஸ்பீசிஸ் இப்படி இருக்குது, இது இதோட நியூக்ளியஸு. இன்னொன்று இப்படி இருக்குது.
டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு இது ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கேன், ஒரு இது ஷேட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் இது வந்து ஃபியூஷன் நடக்கும். இது ஃபியூஸ் ஆகி இப்படி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும். நியூக்ளியர் டிவிஷன் நடந்து இங்கே இருக்க நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகி 2 ஆகும். இங்கே இருக்க நியூக்ளியஸ் 2 ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ தான் கிளாம்ப் கனெக்ஷன் வரும். கிளாம்ப் கனெக்ஷன் அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஸோ இந்த நியூக்ளியஸ் இங்கே இருக்கும், இங்கே இருக்க நியூக்ளியஸ் வந்து இங்கே போயிடும். இந்த 2 நியூக்ளியஸும் அங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ தான் அந்த ஸ்டேபிள் டைகேரியன் ஃபார்ம் ஆகும். டைகேரியான் அப்படின்னா 2 நியூக்ளியஸும் செப்பரேட்டாக ஜாயின் ஆகாமல் இருக்கிறது. இங்கே உள்ள நியூக்ளியஸ் இதோட, அதாவது இந்த ஷேட் ஆனது ஒன்று, இந்த ஸ்பீசிஸோடது ஒன்று, இந்த ஸ்பீசிஸோடது ஒன்று. ஃபஸ்ட்டு ஃபியூஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் டிவிஷன் நடக்குது. நியூக்ளியர் டிவிஷன். நெக்ஸ்ட் கிளாம்ப் கனெக்ஷன். நெக்ஸ்ட் டைகேரியன் ஃபார்மேஷன். ஸோ இந்த மாதிரி கிளாம்ப் கனெக்ஷன் எந்த ஸ்பீசிஸில் இருக்குது அப்படின்னா பெசிடியோமைசிட்டிஸ். இதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பிளாஸ்மோகேமி இஸ் த ஃபியூஷன் ஆஃப். பிளாஸ்மோகேமி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாஸ்மோகேமினா ஃபியூஷன் ஆஃப் 2 ஹாப்ளாய்டு செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியர் டிவிஷன். இப்போ நியூக்ளியர் டிவிஷன் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து கேரியோகைனசிஸ். கேரியோகேமி நியூக்ளியர் டிவிஷன் இருந்தது அப்படின்னா. ஸோ இதுக்கு ஆன்சர் பி. Theo Dainer discovered a new infectious agent that was smaller than virus and have the following characteristics ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னா, it causes potato spindle tuber disease. Okay, it has a free RNA. Molecular weight of the RNA is low. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வைராய்ட்ஸு. Theo Dainer வந்து 1971 டிஸ்கவர் பண்ணது வைராய்ட்ஸை. இது வைராய்ட்ஸ் வந்து ஸ்மாலர் தென் வைரஸஸ், பட் ப்ரையான்ஸ் வந்து சைஸ் சிமிலராக இருக்கும். ப்ரையான்ஸ் சைஸ் சிமிலர் டு வைரஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் கிங்டம். இன் அனிமேலியா த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஆட்டோட்ரோபிக். இல்லை, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆட்டோட்ரோபிக் கிடையாது, ஹெட்ரோட்ரோபிக். இன் மோனிரா த நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ப்ரெசென்ட் இல்லை ஆப்சென்ட். இது ராங்கு ரெண்டுமே. அவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ப்ரோட்டிஸ்டா செல் டைப் இஸ் ப்ரோகேரியாட்டிக் கிடையாது. மோனிரால தான் ப்ரோகேரியாட்டிக், ப்ரோட்டிஸ்டால யூகேரியாட்டிக். நெக்ஸ்ட் இன் பிளான்டி த செல் வால் இஸ் ப்ரெசென்ட். பிளான்டில் செல் வால் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தே ஆர் பிளாங்க்டோனிக் கோல்டன் எல்லோ ஆல்கே வித் சோப் பாக்ஸ். சோப் பாக்ஸ் வந்து டயாட்டம்ஸு, அப்போ 1 இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஆன்சர் வராது. தே ஹாவ் மரீன் ரெட் பைஃப்ளாஜெலேட் ப்ரோட்டிஸ்டா, கரெக்டு. தே அப்பியர் எல்லோ கிரீன். ஆமாம், இது நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும் டைனோஃப்ளாஜெலேட்ஸில். எல்லோ கிரீன் ப்ரௌன் ப்ளூ ரெட் இன் கலர். 2, 3. ஸோ இதுக்கு ஆன்சர் 2 and 3A. தே ஆர் பைஃப்ளாஜெலேட் ஆர்கானிசம். இந்த பெல்லிக்கல் வந்து யூக்ளினட்ஸ், இது கிடையாது. சாப்ரோஃபைட்டிக் ஆர் பாராசிட்டிக் யூனிசெல்லுலர் ஃபார்மும் கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். தி கிவன் கேரக்டர்ஸ் ஆர் சீன் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப். யூனிசெல்லுலர், கொலோனியல், ஃபிலமெண்டஸ், மரீன் ஆர் டெரஸ்ட்ரியல் ஃபார்ம். பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, யூனிசெல்லுலர்னா ப்ரோகேரியாட்டிக்னு சொல்கிறாங்க. ப்ரோகேரியாட்டிக். Next, the colonies are surrounded by gelatinous sheath. Some can fix atmospheric nitrogen in specialized cells called heterocyst. Atmospheric nitrogen fix பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சியானோபாக்டீரியா. ஏன் அப்படின்னா இந்த நைட்ரஜன், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நாஸ்டாக், அனபியனா. ஹெட்ரோசிஸ்ட் வந்து சியானோபாக்டீரியாவில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Which of the following group of the kingdom Protista is being described in the statements given below. Protista பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட், எந்த ஸ்பீசிஸை வந்து அது டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த குரூப்பை. திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கி. ஸோ இது வந்து கிரைசோஃபைட்ஸ் தான், டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கி. கோல்டன் ஆல்கினா டெஸ்மிட்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நம்ம நெக்ஸ்ட் இதெல்லாம் படிச்சு பார்க்கலாம். தேர் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் ஃப்ளோட் பாசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ், பிளாங்க்டன், கரெக்ட். இது வந்து கிங்டம் புரோட்டிஸ்டாக்குள்ள கிரைசோஃபைட்ஸ்குள்ள ஸ்டேட்மெண்ட் இது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக், கரெக்ட். தே ஹேவ் டெபாசிட்ஸ் இன் தேர் ஹேபிட்டட். அக்குமுலேஷன் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் த இயர்ஸ் இஸ் ரெஃபர் டு டயட்டமேசிஸ், எடுத்து கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. தி கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் சம் கேரக்டர்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் குரூப் ஆஃப் கிங்டம் புரோட்டிஸ்டா. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கான்ஸ் ஃபவுண்ட் இன் ஸ்டாண்டிங் வாட்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து யூக்ளினாட்ஸ் தான். ஸ்டாண்டிங் வாட்டரில் இருக்கிறது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ப்ரோட்டீன் ரிச் லேயர், பெல்லிக்கல் இருக்கிறதும் யூக்ளினாட்ஸ் தான். தே ஹேவ் 2 ஃபிளாஜெல்லா, 1 ஷார்ட் அண்ட் லாங் ஒன், கரெக்ட்.
யூக்ளினாய்ட்ஸ்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். தோ தே ஆர் ஃபோட்டோசிந்தெடிக். சன்லைட் இருக்கிறப்போ அது ஃபோட்டோசிந்தெடிக்கா பிஹேவ் பண்ணும். அப்படி சன்லைட் இல்ல அப்படின்னா, அது ஹெட்ரோட்ரோப்பா அந்த ஸ்மாலர் ஆர்கானிசம்லாம் பிரிடேட் பண்ணி அது ஆ அதோட ப்ராசஸ் நடக்கும் யூக்ளினாய்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கிரைசோஃபைட்ஸ் அதோட ஹேபிடேட்லாம் பார்க்கலாம். கிரைசோஃபைட்டோட ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும், மரைன் வாட்டர்ல இருக்கும். இதே இதே புரோட்டோசோவானோட ஹேபிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, புரோட்டோசோவானோட ஹேபிடேட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர், மாய்ஸ்ட் சாயில். இதான் புரோட்டோசோவோட ஹேபிடேட்டு. இதே யூக்ளினாய்டோட ஹேபிடேட் பார்த்தோம்னா, ஸ்டாண்டிங் வாட்டர்ல இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர்லேயே ஸ்டாண்டிங் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாஸ் ஆஃப் ஃபங்கை இஸ் பீங் டிஸ்கிரைப்டு பை த கிவன் ஸ்டேட்மெண்ட். எந்த ஃபங்கையோட ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர் ஃபவுண்ட் இன் aquatic habitats and decaying wood in moist and damp places. ஓகே, ஏசெப்டேட் மைசிலியம் இஸ் ஏசெப்டேட் சினோசிட்டிக்னாலே ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் ஃபங்கை தான். அது என்னன்னா ஃபைகோமைசிட்டிஸ். இருந்தாலும் நம்ம அடுத்ததெல்லாம் படிக்கலாம். Asexual reproduction takes place by motile zoospores or non-motile apronospores. Correct. Some common இது ஆமா கரெக்ட். Phycomycetes குள்ள எக்ஸாம்பிள் தான் Rhizopus, Albugomycorலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். மேட்ச் காலம் 1 வித் காலம் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. பிளான்டில வரக்கூடியது இதில் ஆல்கை, ஃபங்கைல வரக்கூடியது ஃபைகோமைசிட்டிஸ், புரோட்டிஸ்டால வர்றது யூக்ளினாய்ட்ஸு, மோனிரால வர்றது ஆர்கிபாக்டீரியா. ஏக்கு 4. அப்போ இந்த 2 ஆப்ஷனாக இருக்க முடியாது. பிக்கு 3. ஸோ ஆன்சர் ஏ தான் இது கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். மேட்ச் த சயின்டிஸ்ட் கிவன் இன் காலம் 1. 1 மினிட். மேட்ச் த சயின்டிஸ்ட் கிவன் இன் காலம் 1 வித் தேர் டிஸ்கவரி கிவன் இன் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சயின்டிஸ்ட்க்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏர்ன்ஸ்ட் மேயர் தான் டார்வின் ஆஃப் தி 20th century. விட்டேக்கர் வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணவர். பாஸ்டர் வந்து வைரஸ்ன்ற நேம் கொடுத்தவர். டைனர் வந்து டிஓ டைனர் சொன்னாலும் நம்ம வைரஸ் டிஸ்கவர் பண்ணது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏவுக்கு வந்து 4. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மேட்ச் காலம் 1 அண்ட் காலம் 2 அண்ட் சூஸ் தேர் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. பக்ஷினியா வந்து ரஸ்ட்டு, உஸ்டிலாகோஸ் மட் ஃபங்கஸ், அகரிகஸ் வந்து மஷ்ரூமு, சாக்ரோமைசிஸ் வந்து ஈஸ்ட். பக்ஷினியா ஏக்கு 4. அப்போ ஆப்ஷன் டியாக தான் இருக்க முடியும் இதுக்கு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The figure given below shows the structure of the bacteriophage. Identify its parts labeled. இதோட பார்ட்ஸ்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஹெட்டு. ஓகே, இது சி வந்து காலரு, பி வந்து ஷீட்டு, டி வந்து டெயில் ஃபைபர்ஸு. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The given figure shows the structure of the filamentous blue-green algae. Nostoc with the structure marked as X. Select the option which shows the correct identification of X. இது X என்னன்னு கேட்டிருக்காங்க. Xன்றது இது வந்து ஹெட்ரோசிஸ்ட், நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்காக உள்ள ஹெட்ரோசிஸ்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Which of the following organisms are correctly assigned its taxonomic group? இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டான டாக்ஸானமி குரூப்பில் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. So the paramecium and plasmodium belong to the same kingdom as that of penicillium. Paramecium plasmodium புரோட்டோசோவால உள்ளது, கிங்டம் புரோட்டிஸ்டால வரும் இது. அதே பெனிசில்லியம் வந்து ஆஸ்கோமைசிட்டிஸ்ன்ற ஃபங்கை குரூப்பை செஞ்சது. இது வந்து ஃபங்கை, கிங்டம் ஃபங்கைல வரும் பெனிசில்லியம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. லைக்கன் இஸ் த கம்போசிட் ஆர்கானிசம் ஃபார்ம்டு ஃப்ரம் த சிம்பயோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கை அண்ட் புரோட்டோசோவான்னு கொடுத்துருக்கு. புரோட்டோசோவானும் ஆல்கையும் கிடையாது, ஆல்கையும் ஃபங்கையும் வர்றது தான் லைக்கனு. ஈஸ்ட் யூஸ்ட் இன் மேக்கிங் பிரெட் அண்ட் பீர் இஸ் த ஃபங்கஸ். ஆமாம், ஈஸ்ட் வந்து பிரெட் அண்ட் பீர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃபங்கஸ் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நாஸ்டாக் அண்ட் அனபேனா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் புரோட்டிஸ்டா. நாஸ்டாக் அண்ட் அனபேனா புரோட்டிஸ்டா கிடையாது. நாஸ்டாக் அண்ட் அனபேனா வந்து கிங்டம் மோனிரால வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Bacteria are found to be primitive organisms because bacteria வந்து நம்ம primitive organismsனு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் இருக்கும், ஏமைட்டாட்டிக் டிவிஷனை ஷோ பண்ணும். ஏமைட்டாட்டிக் டிவிஷன் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த செல் டிவிஷன் வந்து பைனரி ஃபிஷன் மூலமாக நடக்கிற செல் டிவிஷன் வந்து சிமிலர் டு ஏமைட்டாசிஸ். அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம் primitive organisms. ஸோ இதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபுட் கேன் பி கெப்ட் ஃபார் லாங்கர் டைம் இன் கோல்ட் ஹவுஸ் தேன் இன் நார்மல் கண்டிஷன். ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப நேரம் வீணாக போகாமல் குளிர்ச்சியான கண்டிஷனில் வச்சுக்க முடியுது நார்மல் கண்டிஷன்ஸோட. அது ஏன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாக்டீரியல் மல்டிப்ளிகேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதுதான் பாக்டீரியல் மல்டிப்ளிகேஷன் இஸ் ரெடியூஸ். ஸோ இது எப்படி அப்படின்னா, யூஸ்வலாக வந்து பாக்டீரியா grows and divides. Bacteria divides in between 5 degrees Celsius to
60 degree Celsius. இதே அந்த above 60 degree 60 degreeக்கு மேல போயிடுச்சுன்னா bacteria will be killed. Bacteria will get killed. இதே below 5 degreeக்கு போயிடுச்சுன்னா பாக்டீரியாவோட மல்டிப்ளிகேஷன் ரெடியூஸ் ஆயிடும். பாக்டீரியா மல்டிப்ளிகேஷன் ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, அப்புறம் அது ஒரு டார்மன் ஸ்டேஜுக்கு போய் அந்த மல்டிப்ளிகேஷனில் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறாங்க ஃபுட்டை வந்து கோல்டு கண்டிஷனில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ரொம்ப நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஆன்சர் சி. மைக்ரோரேசா ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட்ஸ் பிகாஸ் மைக்ரோரேசா எதுக்கு பிளான்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்து அப்சர்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் அந்த சிம்பயோட்டிக் அசோசியேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The most abundant prokaryotes helpful to humans in making curd from milk and in production of antibiotics. இது என்ன சொல்ல வராங்கன்னா curd from milk நம்ம யூஸ் பண்ற பாக்டீரியா வந்து லாக்டோபாசிலஸ். அது என்ன கைண்ட் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A specimen of fungus is brought by the student for identification. Okay, upon close examination he discovered that its hyphae are completely septate and it has gills on the underside of the pileus. To which fungal group does it mostly belongs to? Pileus அப்படின்னா என்னன்னா pileus அப்படின்னா அது வந்து கேப். ஓகே, இப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஃபங்கஸ் கொண்டு வந்திருக்கான், அதில் பைலிஸ் இருக்கிறத பார்க்குறான், அதோட ஹைஃபி வந்து செப்டேட்டாக இருக்குன்னு அதை சொல்கிறாங்க. இப்போ கேப் வந்து எந்த ஃபங்கையில் இருக்கும்னா மஷ்ரூமில் தான் இருக்கும். ஓகே, ஸோ மஷ்ரூம் எந்த கிளாஸ் அப்படின்னா பெசிடியோமைசிட்டிஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போனோம். ஹவு மெனி பாக்டீரியா ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் 4 hours இஃப் பாக்டீரியம் டிவைட்ஸ் ஒன்ஸ் இன் half an hour? half an hourக்கு ஒரு தடவை வந்து பாக்டீரியா டிவைட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு half an hourல ஒன்னா இருந்தது ரெண்டா டிவைட் ஆகி 2. ஸோ நெக்ஸ்ட் ஒரு half an hourல 2 வந்து இன்னும் 2ஆ டிவைட் ஆகி 4. நெக்ஸ்ட் 1.5 hourல அந்த 4 வந்து டிவைட் ஆகி 8 ஆகும். நெக்ஸ்ட் 2 hourல 8 திருப்பி டிவைட் ஆகி 16 ஆகும். நெக்ஸ்ட் 2.5 hourல 16 திருப்பி டிவைட் ஆகி 32. நெக்ஸ்ட் 3 hourல 32 திருப்பி டிவைட் ஆகி 64 ஆகும். 4 ஹவர்ஸ்ல 64 திருப்பி இல்லை ஃபர்ஸ்ட் 3.5 hour வரும். அடுத்து 3.5 hourல 64 டிவைட் ஆகி 128 ஆகும். நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ்ல தான் 120 திருப்பி டிவைட் ஆகி 256 பாக்டீரியாவா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் டி. இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஹவர்ஸ், எவ்வளவு பாக்டீரியா கவுண்ட். ஓகே, fungi shows asexual reproduction by all of the following kinds of spores except. இதுல வந்து ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பி தான், ஊ ஸ்போர்ஸ். ஃபர்ஸ்ட் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனிடியா இருக்கு. கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ், நெக்ஸ்ட் ஜூஸ்போர்ஸ். இதெல்லாம் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ஸ்போர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா செக்ஷுவல் ஸ்போர்ஸ் என்ன இருக்கு? ஊஸ்போர்ஸ், ஆஸ்கோஸ்போர்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ். ஸோ இதெல்லாம் செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். பெசிடியோ ஸ்போர்ஸ். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏசெக்சுவல் ஸ்போர் எது கிடையாது அப்படின்னா ஊஸ்போர்ஸ். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் assume that 2 normal hyphal cells of different fungal mating type unite. After a period of time the cell between these cells will dissolve producing a. இப்போ டிஃப்ரெண்ட் ஃபங்கல் மேட்டிங் டைப்ஸ்னாலே அது டைகேரியனை தான் ஃபார்ம் பண்ணணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த ரெண்டு நியூக்ளியஸும் காரியோகைனசிஸ் நடக்காம தனித்தனியாகவே இருக்கும், டைகேரியன் ஃபார்ம் பண்ணும், which is also heterokaryotic. ஸோ அதுதான் இதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். which scientist classified plants into trees, herbs and shrubs and animals into 2 groups based on the absence or presence of red blood? இதுக்கு வந்து ஆன்சர் ஏ, அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுக்கு ஆப்ஷன் ஏ. fungi are filamentous with the exception of X, which is unicellular. fungi எது? ஈஸ்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். the bacteria which oxidize various inorganic substances and use the released energy for the synthesis of food.
இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து ஆக்சிடைஸ் பண்ணி எந்த இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னா கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் வைரஸஸ்? வைரஸஸ்க்கு எது கரெக்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பாராசைட். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு தப்பு. அப்போ வைரஸஸ் கேன் மல்டிப்ளை ஒன்லி வென் தே ஆர் இன்சைட் த லிவிங் செல். இது கரெக்ட். வைரஸஸ் கேனாட் பாஸ் த்ரூ பாக்டீரியல் ஃபில்டர்ஸ். இது வந்து தப்பு. அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். ஸோ இதுதான் ஆன்சர். ஏன் அப்படின்னா வைரஸ் வந்து பாக்டீரியாவோட ஸ்மாலர். அதனால அந்த பாக்டீரியல் ப்ரூஃப் ஃபில்டர்ஸை வந்து வைரஸால பாஸ் த்ரூ பண்ண முடியும். வைரஸ் இஸ் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் ஃபார் ஆர்கியா? ஆர்கியாவுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Archaea resemble eukaryotes in all respect. இதில் Archaea have some novel features that are absent in other prokaryotes and eukaryotes. ஸோ இதுதான் கரெக்ட். ஏன் அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ்லையும் இது கொஞ்சம் அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஸ்டின் தான். ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் ஹாவ் ப்ரோகேரியாட்ஸ்லையும் யூகேரியாட்ஸ்லையும் எஸ்டர் பாண்ட்ஸ் இருக்கும். எஸ்டர் பாண்ட்ஸ் ஆனால் ஆர்கியாவில் but Archaea have ether bond. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க ஆர்கியா வந்து ப்ரோகேரியட்ஸ் யூகேரியட்ஸ் கிட்ட இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு ஆர்கியாட்ட அப்படின்னு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் மெத்தனோஜன்ஸ்? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. மெத்தனோஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஆர்கி பாக்டீரியா கரெக்ட். தே லிவ் இன் மார்ஷி ஏரியாஸ் கரெக்ட். தே ஆர் பிரசன்ட் இன் கட்ஸ் ஆஃப் செவரல் ரூமினன்ட் அனிமல்ஸ் கவ் பஃபலோஸ் அண்ட் ப்ரொடியூஸ் பயோகேஸ் ஃப்ரம் த டங் ஆஃப் திஸ் அனிமல்ஸ். இதுவும் கரெக்ட். இப்போ எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பு. ஏன் அப்படின்னா இந்த மெத்தனோஜன்ஸோட ப்ரிஃபர்டு கார்பன் சோர்ஸ் எது அப்படின்னா மெத்தனோஜன்ஸோட ப்ரிஃபர்டு கார்பன் சோர்ஸ் வந்து CO2 தான். ப்ரிஃபர்ட் சோர்ஸ் ஆஃப் கார்பன் அவங்க கொடுத்துருக்கிறது மீத்தேன். ஆனால் அது தப்பு. ப்ரிஃபர்டு சோர்ஸ் ஆஃப் கார்பன் வந்து CO2 தான். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. போகலாம். விச் ஒன் பிலாங்ஸ் டு மோனிரான்னு கேட்டிருக்காங்க. மோனிராவில் எந்த ஸ்பீசிஸ் இருக்குது கிங்டம் மோனிராவில்? ஸோ இதுக்கு ஆன்சர் எஸ்டெர்கியா தான். அமீபா வந்து கிங்டம் புரோட்டிஸ்டால வந்துடும். ஸோ ஜெலிடியம் ஸ்பைரோகேரால கிங்டம் பிளான்டி. இவங்க கேட்டிருக்கிறது மோனிரா. ஸோ இதுக்கு ஆன்சர் எஸ்டெர்கியா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசர்ஷன் இஸ் ஃபாலோட் பை அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரீசன். முதல்ல நம்ம ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம், அசர்ஷன் படிக்கலாம். யூக்ளினா கேன் பி பிளேஸ்ட் இன் த பிளான்ட் கிங்டம் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா சில சயின்டிஸ்ட் வந்து யூக்ளினாவை அனிமலியாலையும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, பிளான்டினையும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது அசர்ஷன் வந்து இஸ் கரெக்ட். யூக்ளினா cannot be classified on the basis of 2 kingdom classification. இதுவும் கரெக்ட். ஏன்னா 2 kingdom classification பிளான்டி அனிமலியா மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால யூக்ளினாவும் கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இப்போ இதில் பிகாஸ் போட்டு பாருங்க அசர்ஷனுக்கும் ரீசனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு. யூக்ளினா வந்து பிளான்ட் கிங்டமில் குளோரோஃபில் இருக்கிறதுனால தான் cannot be classified on the basis of 2 kingdom classification இல்லை. அப்போ இது வந்து செட் ஆகலை. ஸோ அசர்ஷன் ரீசன் வந்து ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அவுட்சைட் எ லிவிங் செல் வைரஸஸ் மஸ்ட் ஹேவ் கிறிஸ்டலைன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது கரெக்டு தான். ஏன் அப்படின்னா வைரஸ்க்கு வந்து கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் உண்டு. லிவிங் செல்க்கு வெளில கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், கண்டிப்பாக இருந்தே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டு. வெராய்ட்ஸ் ஹேவ் அ ப்ரோட்டீன் கோட். வெராய்ட்ஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் கோட் கிடையாது, நோ ப்ரோட்டீன் கோட்டு. ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ, பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும். TMD டொபாக்கோ மொசைக் வைரஸ் இஸ் அ வைரஸ் விச் காசஸ் மொசைக் டிசீஸ். ஆமாம் கரெக்டு. டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஹேஸ் RNA as genetic material. இதுவும் கரெக்ட். ஸோ இப்போ இதில் பிகாஸ் போட்டு பாருங்க. டொபாக்கோ மொசைக் வைரஸ் இஸ் அ வைரஸ் which causes mosaic disease because tobacco mosaic virus has RNA as a genetic material. ஸோ RNA வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக வச்சிருக்கிறதுனால தான் மொசைக் டிசீசஸ் காஸ் பண்ண முடியுதா? ஆமாம். ஸோ இதுக்கு அசர்ஷன் ரீசன் கரெக்டு. ரீசன் வந்து அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். லைக்கன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். லிட்மஸ் அண்ட் ஆர்சீன் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் லைக்கன் சொல்லியிருக்காங்க. ஸோ லைக்கன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸா? ஆமாம் கரெக்டு. ஏன்னா அந்த SO2 பொல்யூஷன் அது வந்து அது SO2க்கு சென்சிட்டிவாக இருக்கிறதுனால SO2 பொல்யூஷன் இண்டிகேட் பண்ணிடும். லிட்மஸ் அண்ட் ஆர்சீன் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் லைக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான். லிட்மஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம்ல சின்ன 10th ப்ளூ லிட்மஸ் பேப்பர், ரெட் லிட்மஸ் பேப்பர்னு. இது வந்து யூஸ்ட் அஸ் த டை இன் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்சீன்றது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஸ்டெயின். இதெல்லாம் வந்து லைக்கன்ஸ் மூலமாக தான் ஃபார்ம் ஆகுது. லைக்கன்ஸ்ல இருந்து தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இதில் பிகாஸ் போட்டு பாருங்க. லைக்கன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்.
ஏன் அப்படின்னா லிட்மஸும் ஆர்சினும் லைக்கன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஆமாம், இது கரெக்ட். ஸோ ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஈஸ்ட் சச் as Saccharomyces cerevisiae are used in baking industry. ஆமாம், இது நம்ம பார்த்தோம். யூனிசெல்லுலர் ஃபங்கை ஈஸ்ட் Saccharomyces cerevisiae அந்த ஈஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து நம்ம பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இது கரெக்ட். கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட் டியூரிங் ஃபெர்மெண்டேஷன் காசஸ் த பிரெட் டோ டு ரைஸ் பை தெர்மல் எக்ஸ்பான்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். ஏன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம அந்த ஃபெர்மெண்டேஷன் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த பிரெட்டோட மாவு வந்து உப்பி இருக்குது. இந்த இட்லி மாவெல்லாம் நம்ம உப்பும்ல இந்த தோசை டோலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் இதுவும் கரெக்டு தான். இப்போ பிகாஸ் போட்டு பாருங்கள். ஈஸ்ட் வந்து இந்த சாக்ரோமைசஸ் செரிவிசியன்ற ஈஸ்ட்டை நம்ம பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு மூலமாக அந்த டோ வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. ஸோ அவ்வளோதான் 100 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.